மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என அஇஅதிமுக அம்மா வேட்பாளரும் கழக துணை பொதுச் செயலாளருமான திரு டிடிவி தினகரன் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு 57,000 வீடுகள் கட்டித்தரப்படும், இளைஞர் மற்றும் இளம்பெண்களுக்கு ஐடி தொழில்நுட்பத்துடன் வேலைவாய்ப்புகளுக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட தேர்தல் அறிக்கையின் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும், அம்மாவின் நலத்திட்டங்கள் தொடர மகத்தான வெற்றி பெறச் செய்யுமாறும் வாக்காளர்களிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஆசையுடனும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வாழ்த்துக்களோடும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக அம்மா வேட்பாளராக போட்டியிடும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஹரிநாராயணபுரத்தில் நேற்று தனது பிரச்சாரத்தை தொடங்கிய போது தொகுதி மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்குள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் வழிபாடு நடத்திய திரு டிடிவி தினகரனுக்கு கூட்டணி கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிடிவி தினகரன், மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். அம்மா அவர்கள் நமது ஆர்கே நகர் தொகுதியை தமிழகத்தில் மாத்திரமல்ல, இந்தியாவிலேயே ஒரு தலைசிறந்த தொகுதியாக உருவாக்குவேன் என்று அம்மா அவர்கள் நமக்கு உறுதியளித்திருந்தார்கள். அந்த உறுதியை நிறைவேற்றி தரும் பொருட்டு அம்மாவின் வேட்பாளராக இங்கே போட்டியிடுகின்ற என்னை, ஆளுங்கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற என்னை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வீர்கள் என்பது தெரியும். அம்மா அவர்கள் நமது தொகுதியைச் சேர்ந்த சொந்த வீடு இல்லாத 57,000 பேர்கள் கொடுத்த மனுக்களை எல்லாம் அம்மா அவர்களிடமிருந்து நீங்கள் கொடுத்து வைத்திருந்த மனுக்களை பரிசீலித்து அந்த 57,000 வீடுகளையும் நமது வீட்டு வசதித்துறை மூலம் கட்டித் தருவோம் என்கின்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். ஐடி துறையிலே மாணவிகளை பட்டம் பெறச் செய்து அவர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்காக நாங்கள் ஒரு பல்நாட்டு நிறுவனத்தோடு பேசி அதை நேற்றுதான் முடிவு செய்திருக்கிறோம். தேர்தல் முடிந்ததும் ஐடி துறையிலே வேலை வாய்ப்பை நிச்சயம் பெற்றுத் தருவோம். நீங்கள் ஆளுங்கட்சியின் வேட்பாளராகிய எனக்கு தொப்பி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்வதன் மூலம் துரோகிகளாலும் நமது எதிரிகளாலும் முடக்கப்பட்டிருக்கின்ற இரட்டை இலை சின்னத்தை நீங்கள் மீட்டெடுக்க உதவிட வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு. புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு எதிர்ப்பாக இருந்தவர்களும் போட்டி அண்ணா திமுகவுக்கு சென்றவர்களும் எப்படியாவது அம்மா அவர்களின் இயக்கத்தை அம்மா அவர்களின் காலத்திலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு புதிதாக தோன்றியிருக்கின்ற அருமை நண்பர், முன்னாள் நண்பர் பன்னீர்செல்வம் தலையிலே சுற்றித் திரிகிறார்கள். அவர்கள் 15ஆம் தேதிக்கு மேல் பன்னீர்செல்வம் மீண்டும் பெரிய குளத்திலே சென்று தனது பழைய தொழிலை தொடங்குவார் என்பதுதான் இந்த ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட அனந்தநாயகி நகர், அம்பேத்கர் நகர், சிபி சாலை, மீனாம்பாள் நகர், பாரதி நகர், குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திரு டிடிவி தினகரனுக்கு தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பளித்து தொப்பி சின்னத்திற்கே தங்கள் வாக்கு என முழக்கமிட்டனர்.